வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு நம்ம சினி கார்னர்ல ஒரு சூப்பரான அப்பா மகள் சென்டிமெண்ட்டான ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அழுதுகிட்டே இருப்பீங்க முடிகிற வர. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான சீன்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ணலமான ஒரு அப்பா, அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு. ஸோ இதில் தான் இந்த படத்தோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சீனில் என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பா அவள் ஸ்கூல் டேயில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அவங்க அப்பா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் அந்த பாப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே போய் ரொம்ப என்கேஜ் பண்ணி ஜாலியாக ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் கடைக்கு போவாங்க. ஸோ அங்கே போனால் அந்த பொண்ணுக்கு தெரியும், அவங்க அப்பா வந்து நம்ம வாங்கிடலாம், அம்மா ஏஞ்சல் வந்து எவன்லேருந்து காசு சென்ட் பண்ணுவாங்க, நம்ம அந்த பேக்கை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவள் உடனே சொல்லுவா, இல்லை இல்லை இந்த பேக் நல்லா இல்லை, நம்ம வேறு பேக் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பா என்னன்னா யோசிப்பார், ஐயோ நம்ம கேட்டு வந்து வாங்கி தர முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேமோ. ஸோ அவங்களோட குழந்தையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவா. 4 வயசோ 5 வயசோ அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ அப்படியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேமோட அம்மா. ஸோ அவங்க வந்து இருப்பாங்க. இவளுக்கு வந்து அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ மேமோட அம்மா கிட்ட போய் அவங்க அப்பா சொல்லுவார், அவர் வந்து ஒரு மனநல ஒரு அப்பா. ஸோ நம்ம தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகளில் எப்படி விக்ரம், ஸோ அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுவார், இந்த மாதிரி வந்து ஓவா கிட்ட பேக்கை என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவார். கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் நடக்கிற ஒரு விஷயம். டர்க்கி லாங்குவேஜில் தான் இருக்கும். சப்டைட்டில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். டர்க்கியில் ஒரு வில்லேஜான ஒரு கிராமத்தில் தான் இவங்க இருப்பாங்க. அவர் வந்து ஆடு மேய்ப்பார் போல. பூச்செடி போய் ஆடு மேய், நம்ம வாங்கிடலாம் அப்படின்வாங்க. மறுநாள் அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா, இவ வந்து அவ ஸ்கூலில் சொல்லியிருப்பா, வேற ஒரு பொண்ணு வாங்கியிருப்பா. அவளோட ஸ்கூல் கிளாஸ்மேட், அவள் பேர் வந்து செடா வந்து அந்த பேக் அவங்க அப்பாவை கூட்டு வந்து வருவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிலேயோ போலீஸ்லேயோ ஒரு ஹையர் ஆஃபீஸர். அவர் வந்து அந்த பேக் வாங்கிடுவார். இவர் தான் மனநலம் வாய்ந்தவர்ல. இவர் போயிட்டு அந்த பேக்கை பிடுங்குவார். இது வந்து ஓவா கேட்ட பேக் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட பிடுங்குவாங்க. அந்த பொண்ணு நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோம் போங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா அவரோட ஷூ காலால் உதச்சி அடி தள்ளிடுவார். இந்த ஓவா குழந்தை வந்து பார்த்துருவா. பார்த்துட்டு குடுக்குன்னு போயிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி எழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே இவன் வந்து போயிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுவா, ஓவா கேட்ட பேக் என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விடு, போய் நீ ஆடு மேய்க்கிற வேலையை பாரு, அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இவர் ஆடு மேய்க்க போயிடுவார். ஓவா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல தான் வந்து ஒரு ட்விஸ்டே நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பாப்பா வந்து பேக் வாங்கினா இல்லையா செடா, அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த இடம் வந்து ஒரு மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ். அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுங்க வந்து சொல்லுவோம், இவர் தானே ஓவாவோட அப்பா, நேற்று வந்து பேக் வாங்குற கடையில் சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சிரிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டிசேபிலிட்டி பர்சன்ன்றதால அவங்க கலாய்ப்பாங்க. அவர் லூஸ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர் கண்டுக்கவே மாட்டார். பேக் வேணும் பாப்பா, பேக் கொடு, பேக் தரியா அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருப்பார். இந்த பொண்ணு இருக்கு இல்லையா செடா, அது மட்டும் என்ன பண்ணால் பேக் தானே வேணும், நான் சொல்கிற இடத்துக்கு வா, நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு நிறைய பாறைலாம் இருக்கும். அந்த பாறை மேலே ஏறி போயிட்டே இருக்கும். இவர் வந்து மணலில் கம்மி இல்லையா, இவர் வந்து சொல்லுவார், அவர் சொல்கிறது வந்து பெருசாக புரியாது, போவாத அந்த சைட் போவாதன்னுவார். போவாதுன்னா அந்த பாப்பா அந்த பாறை கிட்ட போய் அந்த பாறையிலேருந்து டப்புனு கீழே விழுந்து ஒரு பாறை வந்து அந்த பாப்பாவோட தலையில் இடிச்சு அந்த பாப்பா தண்ணியில் கீழே விழுந்து. ஆனால் இவன் காப்பாற்றுறதுக்காக அந்த தண்ணியில் இறங்கி அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு எவ்வளோ பாப்பா எழுந்துருன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அந்த குழந்தை இறந்து போயிடும். இவங்க வந்து எங்கே இவளை மட்டும் காணோன்னு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க இடத்துல கேம்பில் தேடுவாங்க. அவங்க தேடி ஓடி வரும்போது இவன் தண்ணியிலேருந்து தூக்கிட்டு வருவான். இவங்க அப்பா தான் ஒரு ஹையர் ஆஃபீஸர் இல்லையா, அவர் வந்து பார்ப்பாரு, என்ன இது என் பொண்ணை கொலை பண்ணிட்டான் அந்த பேக்காக நினச்சேன், அவனை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவனை பிடிப்பாங்க, கையெல்லாம் பிடிச்சிட்டு குழந்தை தூக்குவாங்க. அவங்க அம்மா வந்து அழுவாங்க. அந்த செடா வந்து இறந்துருவா. அது வந்து இவர் காரணம் கிடையாது, அது வந்து பாறையில் வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிற விஷயம். இவங்க வந்து இவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் சொல்லுவான், இவன் சொல்ல ட்ரை பண்ணுவான், சொல்ல விட மாட்டாங்க. போட்டு இவனை செம்மையாக அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு நிறைய ஒரு குழந்தைய வந்து தப்பான முறையில் வந்து இது பண்ணி அந்த குழந்தைய வந்து தள்ளி பாறையில் அடித்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அவனை சைன் பண்ண சொல்லுவாங்க. அவனுக்கு சைன் பண்ண தெரியாது. அவனை வந்து இல்லை நீ கை நாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வைக்க மாட்டான். அவனை வந்து கண்ணு காது எல்லாத்துலையும் அடித்து அவன் கண்ணே தெரியாது அவன் கையை இங்கால தொட்டு வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா ஹையர் ஆஃபீஸர்ன்றதெல்லாம் அந்த வேலையை பண்ணிடுவார். அவனை ஒரு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே ஓவாக்கும் அவங்க பாட்டிக்கும் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல போய் தேடிட்டு போய் நிற்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அலோவ் கூட பண்ண மாட்டாங்க. அந்த ஊர் படி ஒரு ரூல் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்க்கவும் முடியாது. எதாக இருந்தாலும் வந்து அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஃபேமிலின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குற மாதிரி ஒரு ரூல் இருக்கும் போல. அவங்கள அந்த இதுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அங்கே போனால் செம்மையாக அடிப்பாங்க. அவனை ரொம்ப பயங்கரமாக
அடிச்சு இது பண்ணுவாங்க. இப்பதான் அந்த படத்தோட கதையே ஆரம்பமாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்க்கிலலாம் வந்து ஒரு ரூல் இருக்கும். நம்ம நாட்டு மாரி ஜெயில் இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அங்க எல்லாமே குடுத்துருவாங்க. அவங்களுக்கு பெட்ல இருந்து ரூமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ஒருத்தர் தங்க மாட்டாங்க. அந்த ஒரு 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 செல் நம்பர்லயும் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாரி தான் அங்க குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த கவர்மெண்ட்டே பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். இவனுக்கு செல் நம்பர் 7 என்ற ஒரு ரூம் குடுத்துருப்பாங்க. அங்க போய் நிப்பான். அங்க இருக்க ஒருத்தன் அந்த டோர் தொறந்து நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? என்ன கேஸ்ல வந்திருக்கேன்னு கேட்டா, இவன் ஜாலியா ஹாய் காட்டிட்டு போவான். ஏன்னா இவன் தான் வந்து கொஞ்சம் டிசபிலிட்டி பெர்சன் இல்லையா? உள்ள போனா அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு பெட்லாம் இருக்கு. வாவ்! எவன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பெட்ல படுத்துருவான். இங்க நான் எவன்ல தான் இருக்கேன். ஜாலியா இருக்கு. வா! அப்படின்னு அவனே மனசுக்குள்ள பேசிப்பான் ஒரு மாரி. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இங்க யார் உள்ள வந்தாலும் ஒரு மாரி கார்னர் பண்ற வேலை பண்ணுவானுங்கல்ல. அவனுக்கு பெட்ஷீட்ட மூஞ்சில போட்டு அவன செம்மையா அடிச்சுருவாங்க. டக்குன்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்க வார்டன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அப்ப அங்க இருக்க வார்டன் வந்து சொல்லுவாரு, அவன் வந்து ஒரு மனநிலை இல்லாத ஒரு மனுஷன். அவன போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களே அப்படின்னோன, அவன் என்ன பண்ணிட்டு உள்ள வந்தான் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டானா அப்படின்னோன, என்ன ஆச்சு அப்படின்னு இங்க இருக்கவங்கலாம் கேட்பாங்க. அது தெரியல. பட் அந்த குழந்தை விழுந்து இறந்துச்சா என்னன்னு தெரியல. ஹையர் ஆஃபீஸரோட குழந்தை. அதனால ஜெயில்ல போட்டாங்க அப்படின்னு அந்த வார்டன் சொன்னதுக்கு அப்புறமா, இவங்க வந்தோனே பார்ப்பாங்க. அவன பார்த்துட்டு ஒரு மாரி இந்த வேலை செய், அந்த வேலை செய்ன்னு சொல்லிட்டு அவன ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனா எல்லா வேலையும் வந்து அவன் பண்ணுவான். அவங்களுக்கு குக் பண்றது எல்லாமே பண்ணி குடுப்பான். இந்த செல் நம்பர் 7 என்ற இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்காக எல்லாமே பண்ணும்போது, அங்க அந்த ஒரு ஹெட் இருப்பான் அந்த ரூம்ல. அவன் வந்து இவனே பார்ப்பான். இவன் என்ன நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் இப்படி வந்து கருணையா இருக்கான் அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, அவனையும் அவங்க கேங் கூட ஒரு மெம்பரா சேர்த்துப்பாங்க. அவனுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. அப்ப கேட்பாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், நான் வந்து கொலை பண்ணல. பாப்பா பேக் வச்சுக்கிட்டு ஓடி போய் இறந்துட்டா அப்படின்னும்போது, இதெல்லாம் அன்ஆக்சிடென்ட்டா நடந்திருக்கு. எனக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னும்போது சாப்பிட்டுட்டே கேட்பாங்க. உனக்கு குழந்தை இருக்கா? உனக்கு கல்யாணம் ஆச்சா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. உன் ஒய்ஃப் என்ன பண்றான்னு கேட்கும்போது, அவ வந்து எவனுக்கு போயிட்டா, ஏஞ்சல் ஆயிட்டா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? மெச்சூர்டா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது, அங்க இருக்கவங்க ஒரு மாரி சோகமாயிடுவாங்க. குழந்தை பேர் என்ன? ஓவா. அம்மா கிட்ட இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த குழந்தைய எப்படியாச்சும் ஓவாவ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு தூக்கு தண்டனை தர அளவுக்கு நிறைய கேஸ் எழுதியிருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. இப்போ வந்து இங்க இருக்க டீமுக்கு தெரியும் இவனுக்கு தூக்கு தண்டனை தரப்போறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாச்சும் அவன் குழந்தைய பார்க்க வைக்கணும்னு அந்த ஹெட் வந்து ஒரு பிளான் பண்ணுவாரு. ஆனா அந்த ஹெட்டுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருப்பாரு அந்த இடத்துல. ஒரு நாள் வந்து ஒருத்தன் உள்ள அதே செல் நம்பர் 7க்கு வருவான். வந்து இவனை கொலை பண்றதுக்காக வருவான். அதுக்குள்ள இருக்க அந்த ஷெரீஃப்ன்ற ஒருத்தனை கொலை பண்ண வருவான். அதான் அந்த ஹெட். கொலை பண்ணுவாங்க. நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது முழிச்சு பார்த்துட்டே இருப்பான். அவன் பாத்ரூம் போகும்போது இவன் கொலை பண்ண போவான். இவர் என்ன பண்ணாரு, மேம் என்ன பண்ணுவாரு, குடுக்குன்னு ஓடி போய் அந்த கத்தியை தடுத்து இவரு குத்து வாங்கிப்பாரு. அப்போ அவருக்கு ரொம்ப அவன் மேல ஒரு அன்பு வந்துரும். என்ன ஒரு ஒரு டிசபிலிட்டி பர்சனா இருந்துட்டு நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறான், இவன் எப்படி அந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அவங்க வீட்டில் இருக்க அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த தபால் லெட்டர்லாம் அனுப்புவாங்களே, லெட்டர்லாம் அனுப்பி ஒரு குழந்தை அந்த குழந்தைய ரெடி பண்ணி எனக்கு கூட்டு வாங்கன்னு சொல்லும்போது, திருட்டுத்தனமா வந்து உள்ள வந்து அவங்களுக்கு ஃபுட்லாம் வரும். அது ஸ்க்ரீன் போட்டிருக்கும். அதுக்குள்ள அந்த குழந்தைய வச்சு ஓவாவை வச்சு அனுப்புவாங்க. ஓவா உள்ள வந்து அவங்க அப்பா பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அப்படியே கட்டி பிடிச்சி அழுவாங்க. ரொம்ப எமோஷ்னலா இருக்கும். நான் எப்படியாச்சும் வந்துருவேன், நீ போய் பாட்டி கிட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தை ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். வார்டனுக்கு தெரிஞ்சிடும். வார்டன் வந்து கண்டுபிடிச்சிடுவாரு. வார்டன் கிட்ட வந்து கெஞ்சி சொல்லுவாங்க, இவன் என்ன தப்பு பண்ணான், குழந்தைய பிரிஞ்சிருக்கான் அப்படின்னு அவங்க எடுத்து சொன்னாங்க. வார்டனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போய் விட்டுருவாரு அந்த குழந்தைய. நீ எப்பயாச்சும் தான் அப்பாவை பார்க்க வரணும், அதுவும் வந்து நாங்கள் இப்படி பண்ணுறோம் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அங்கே இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும்னா கண்டுபிடிக்கும். அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போவாரு. இந்த வந்து எப்படி சொல்றது, ஜெயின் டெடி கிட்ட போ அப்படின்னு சொல்லுவார். ஜெயின் டெடினா அங்கே ஒரு பாறைலாம் அந்த குழந்தை விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் அந்த குழந்தை பார்க்க அங்கே ஒருத்தர் இருப்பான். அவன் கிட்ட போய் கேட்பா, எங்கள் அப்பா அந்த குழந்தை தள்ளி விட்டது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பா பண்ணல, நான் பார்த்தேன், அந்த குழந்தைய தான் விழுந்தது, அப்போ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போலீஸ் கிட்ட சொல்லுங்கன்னா அந்த குழந்தை கொண்டு தான் வரமாட்டாங்க, இங்கே ஓடிடுவான். ஸோ இந்த விஷயத்த வந்து அங்கே போலீஸ் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்க அந்த ரூமில் இருந்தவங்க கிட்டலாம் சொல்லும்போது அவங்க போய் அந்த ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுவாங்க, அந்த குழந்தை சொல்லிச்சு நீங்கள் போய் அந்த பாறையை தேடுங்க. இந்த குழந்தையோட பாட்டியும் இறந்துருவாங்க. அந்த குழந்தை மட்டும் தான் இருப்பா. டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீச்சரும் அந்த வார்டன் கிட்ட சொல்லி, நீங்கள் அந்த போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காரு ஹையர் ஆஃபீஸர், நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் போய் அந்த கூட்டு வாங்க எவிடன்ஸ் அப்படின்னோன்னு, இந்த வார்டனும் போய் தேடி அந்த எவிடன்ஸை கூட்டிட்டு வந்து அந்த ஹையர் ஆஃபீஸர் கிட்ட உங்கள் பொண்ணு வந்து அவர் தள்ளி கொலை பண்ணலன்றதை சொல்ல வைப்பாரு. இவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பான். பின்னாடி போய் கன் எடுத்து அந்த பையனை சுட்டுருவான். ஏன்னா இவனுக்கு தேவை என்னன்னா, இவனால தான் அவன் பொண்ணு இறந்துச்சு, அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஹையர் ஆஃபீஸர் இருப்பான். உடனே இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு தூக்கு தண்டனை அவ்வளோதான், ஒரு 3 நாள் தூக்கு தண்டனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல எலெக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அதனால தூக்கு தண்டனை இருக்குன்றவாங்க. ஸோ அப்போ அப்படி என்ன ஆகுனா, அந்த குழந்தைய பார்க்க வரும்போது அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இந்த சீன் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும், தூக்கு தண்டனை இருக்குது, பட் அந்த குழந்தைகிட்ட எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாத அவரும் மனநிலை வாங்குறாரு இல்லையா. ஸோ அவர் சொல்லுவார், நான் அப்பா வந்து ஹெவனுக்கு போயிடுவேன், நீ வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் ஓவா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி அழுவார். அழுவும் போது அங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்கு போயிடுவா. அந்த குழந்தைக்கு புரியுது எவன்னா இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாங்கன்ட்டு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. அந்த குழந்தை வீட்டுக்கு போயிடுறா. அந்த டீச்சர் யார் பார்த்துப்பான்னா, டீச்சர் தான் நான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி டீச்சர் கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த செல் நம்பர் 7ல ஒருத்தர் இருப்பாரு. ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஏதோ ஒரு தண்டனையால வந்திருப்பாரு. அவரோட குழந்தை அவரோட பொண்ணு அவர் கண்ணெதிர்ல இறந்திருப்பாங்க. ஒரு குற்றமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் அவரும் வந்திருப்பாரு. அவர் இந்த குழந்தை ஓவா வந்திருப்பா இல்லையா? அப்ப பார்ப்பாரு. அவளோட குழந்தைய பார்க்குற மாரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவனோட தூக்கு தண்டனை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாரி யோசிச்சிருப்பாரு போல. ஆனா பட் காட்ட மாட்டாங்க அந்த சீன்ல. ஸோ அவ்வளோதான் தூக்கு தண்டனை குடுத்துருவாங்க. இறந்துருவாங்க. இறந்த மாரி சீன் காட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு எடுத்துட்டு அங்க இருக்க வார்டன் அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த கார்ட குடுப்பாரு. கார்ட குடுக்கும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே அந்த கார்ட வாங்கி பாப்பா. கொஞ்ச நேரத்துல இந்த கார்டு யார் குடுத்தா அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, அந்த ஜெயில்ல ஷெரீஃப்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர் தான். சீன் அப்படியே என்னன்னு காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மேமோக்கு தூக்கு தண்டனை குடுத்துருக்க மாட்டாங்க. ஷெரீஃப்க்கு தான் குடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஹையர் ஆஃபீசர், போலீஸஸ் அண்ட் வார்ட்ல இருக்கவங்க எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என் பொண்ணோ இல்ல, என் ஃபேமிலியோ இல்ல, யாரும் இல்ல. அந்த குழந்தைக்கு மேமோ வேணும். அவனுக்காக நான் இந்த தூக்கு தண்டனைய ஏத்துக்கிறேன். ஸோ இத யாருக்கும் தெரியாத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் பிளான் பண்ணி எல்லாரையும் வெளிய அனுப்பிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து மாஸ்க்லாம் போட்டு இவர கொண்டு போய் தூக்கு தண்டனைய குடுத்துருவாங்க. ஸோ ஷெரீஃப் இறந்துருவாரு. இதெல்லாம் யாருக்காக பண்ணுவாருன்னா, அந்த ஓவோட குழந்தைக்காக தான் பண்ணுவாரு. ஸோ அந்த கார்ட குடுத்துட்டு பின்னாடி ஜீப்ப காட்டுவாங்க. மேமோ வெளிய வந்துருவாரு. அவங்க 2 பேரையும் ஒரு ஷிப்ல நீங்க தப்பிச்சு போயிடுங்க. இந்த நாட்டிலேயே இருக்காதீங்க. எங்கேயா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க வேற ஒரு நாட்டுல போய் இருந்துருவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பெரிய ஆளா காமிப்பாங்க. அவளுக்கு கல்யாணம் மாரி காமிப்பாங்க. அந்த டைம்ல அவன் அந்த கார்ட வச்சு பார்த்துட்டு இருப்பா. நான் இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா, அந்த ஷெரீஃப் அங்கிள் எனக்காக என் அப்பாவ அனுப்பிவிட்டு அவரு தூக்கு தண்டனைய ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாரி காமிப்பாங்க. ஸோ அதோட இந்த படம் ஸ்டோரி முடிஞ்சிரும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் நம்பர் 7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல ஒரு கருணை நிறைந்த மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ மேமோவும் எந்த தப்பும் பண்ணல. அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு காட்டிப்பாங்க. இதுல அப்பா மகளோட எமோஷனலான சீன்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறோன்னா மறக்காம நம்ம சினி கார்னர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. டாடா பை பை.